ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நொடிகள் நாம் அன்னையை பார்ப்போம். மெதுவாக கண்களை மூடி நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தங்களின் அன்பை பரிபூரணமாக நாங்கள் உணர்வதற்கும் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து அறியாமை என்ற இருளையும் மாயைகளையும் மேலோட்டமான தன்மைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை நாங்கள் செய்வதற்கு தாங்களே அதனை வழிநடத்தி செல்ல வேண்டும் அம்மா. நாங்கள் தியானம் செய்வதற்கும் அந்த தியானத்தில் ஆழமான நிலையை நாங்கள் அடைவதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை தொடர்ந்து சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களை நீடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய மூலாதார சக்கரம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், அன்பு, விவேகம், தூய்மை, மங்களகரம், மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் மேலோட்டமான தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் அவரின் பணிவும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் ஆத்மாவை நாங்கள் எங்களின் மூலாதாரத்தில் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः
स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுத்த அறிவாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்திருக்கிறோம். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எதையும் அனுபவிக்கவில்லை. அனைத்தையும் தாங்களே செய்கிறீர்கள். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை எங்களுள் உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் சுவாதிஷ்டானாவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம்,
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதியாக இருப்பதை உணர்கிறோம். திருப்தியாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். எங்களின் நாபி சக்கரத்தில் நாங்கள் அமைதியை உணர்ந்த நிலையில் தங்களை தரிசிக்கிறோம். கவனம் மெதுவாக பவசாகரம். தாயே, தாங்களே எங்களின் மகா குருவாவீர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். எங்களின் நாபி சக்கரத்திலும் பவசாகரத்திலும் தங்கள் அருளால் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் நம்முடைய நாபி பவசாகரம் இரு சக்கரத்திலும் வைத்து கவனத்தை வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் தன்னம்பிக்கையுடன் இருக்கின்றோம். தங்களின் அன்பானது இவ்வுலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் உணரும் பொழுது எங்களுள் தங்களை உணர்கிறோம். தாயே, அனைத்தும் மாயை என்பதை எங்களுக்கு புரிய வைத்த தாங்கள் தங்களின் அன்பின் மூலமாக எங்களின் ஆத்மாவை உணர வைத்தீர்கள். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த நிலையை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் ஹிருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்கின்றோம். சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். எங்களின் தியான நிலையில் நாங்கள் ஆழ்நிலை செல்வதற்கு தங்களின் அருளாசி மட்டுமே காரணம். நாங்கள் கூட்டுணர்வுடன் சாட்சி பாவத்தில் அனைத்தையும் பற்றற்ற நிலையில் பார்க்கும் நிலையை எங்களுக்குள் நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் விசுத்தி சக்கரம் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும். தாயே, நாங்கள்
தங்கள் அருளால் அமைதி நிலையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை விசுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஆஞ்ஞா சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் யாவரையும் மன்னிக்கின்றோம். எங்களுடைய மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் ஆஞ்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைந்த அமைதி நிலையை நாங்கள் உணர்கிறோம். எங்களின் சுழுமுனையின் நாடியிலும் எல்லா சக்கரங்களிலும் உள்ள அமைதி நிலையை தங்கள் அருளால் நாங்கள் சகஸ்ராரத்தில் இணைக்கிறோம். எங்களுள் முழு அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். இந்த நிலையில் நான், எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டது. தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் எண்ணங்களற்ற நிலையில் தியானத்தில் நிலைத்திருப்பதற்கும் நமது அமைதியை நாம் உணர்வதற்கும் அன்னைக்குரிய வார்த்தைகள் கடவுளை நோக்கிய தனி ஒருவனின் பயணமானது. அவனின் மூச்சு ஆதிசக்தியுடன் இணைய வேண்டும். கடவுளின் அன்பும் கடவுளின் கருணையும் உங்களை மிக உன்னதமான மாமனிதனாக்கப் போகிறது. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கடவுளை உணர்வதற்கு முழுமையான சரணடைதல் வேண்டும். அவரின் அன்பு ராஜ்யத்தினுள் தாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தங்களின் ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது.
காற்றினால் எரியவோ ஊதிவிடவோ முடியாது. தீயினால் எரிக்க முடியாது. எந்த வழியிலும் அதை அழிக்க இயலாது. முழுமையில் ஒரு பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தாங்கள் ஆதிசக்தியை உணர வேண்டும். உங்களை முழுமையோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இவை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நமது இது தியான நிலையில் 1988 ஸ்ரீ கிருஷ்ண பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today we have gathered here to worship Sri Krishna. We must understand the significance of Sri Krishna's advent on the Vishuddhi Chakra. As you know very well,
except for once or twice. Sri Brahmadeva has taken his incarnation. Also once Sri Ganesha has taken his birth as Lord Jesus Christ. But Vishnu Tattva, the principle of Vishnu, has taken many a times birth on this earth, as the goddess had to take many a times her birth. They had to work together many a times, and with the principle of Vishnu, the principle of Mahalakshmi has acted to help the ascent of the people. So the principle of Vishnu is for your ascent, for the evolutionary process of human beings. Through this advent and through the power of Mahalakshmi, we have become human beings from amoeba stage. This is a spontaneous working for us, but for the principle of Vishnu, he had to go through various incarnations to evolve. As you know, there have been incarnations of Sri Vishnu as a fish to begin with, and went on till it came to the state of Sri Krishna, where they say that he has become complete. But one has to realize that he works on our central nervous system. He builds our central nervous system. Through our evolutionary process, our central nervous system has been built up. And this central nervous system has given us all the human awareness that we have. Otherwise, we would have been just like the stones. But through this building up of our awareness one after another, building up different chakras within us, this principle of Vishnu has brought us to the understanding that we have to see the truth and ultimately we have to become Sahajogis. So this principle of Sri Krishna is so important that at the state, as we call it the Vishuddhi Chakra, we become complete. In the sense that when the Sahasrara is opened out for you and you start feeling the vibrations, you are not yet fully complete. If you were just complete, then it would have been an end of your evolution. Because at that stage, if you had finished it, then there was no need to have Sahaja. But actually it means that once the Sahasrara is opened out, then you have to come down to your Vishuddhi Chakra. That means to your collective. If it is not working on your Vishuddhi Chakra, the enlightenment on Vishuddhi Chakra, you cannot feel the vibrations. As you saw yesterday, the artist started playing in a very new dimension. It's not that only they got awakening of the Kundalini. The awakening of the Kundalini was there, no doubt. But it had to come down to their Vishuddhi Chakra. If I could not have brought it back to their Vishuddhi Chakra, their hands would not have moved that fast. They would have never felt the sweetness, the madhurya of Sri Krishna, and they would not have manifested it.
So all that is expressed through your fingers and hands achieves that new awareness of creating the madhurya, the sweetness. In your art, in your music, in your gestures, in every way your hands are very important. But Vishuddhi Chakra also plays part, as you know, on the 16 chakras or the subplexuses which look after our face, our ears, nose, eyes, neck. All these things are looked after by Vishuddhi Chakra. As a result, also you can become great actors. You can have eyes which are innocent. You can have a skin which is shining. You can have ears which can hear the divine music. You can have a nose which shows your dignity. In the same way, your whole facial expression changes. If you are a very harsh person and a hot-tempered person, and you have harshness on your face, or else if you are like a beggar all the time, or you are crying all the time, weeping, your face looks so miserable, everything changes and comes into the center where you look beautiful, you look attractive in the divine way, and also you get a very sweet countenance. Also the teeth and the tongue are looked after by Vishuddhi Chakra. So your teeth which are in trouble get cured. You sometimes, as I told you, I have never been to a dentist all my life. So you can imagine that you don't have to go to the dentist anymore if you have your Vishuddhi Chakra all right. Then also your tongue improves. For example, some people are very sarcastic by temperament. They cannot say something sweetly. All the time they are sarcastic, saying sarcastic things. Some people have a habit of abusive language. Some people are extremely beggarish type, all the time talking in a very beggarish manner. There's no dignity, there's no sweetness, and there is no self-confidence for some people. Some people even stammer. Some people cannot stand on the stage and give a lecture. All these things drop out as soon as your Vishuddhi Chakra improves. This is only outward. This is the outward manifestation of the Vishuddhi Chakra's improvement within yourself through the awakening of Sri Krishna on Vishuddhi Chakra. But what happens really is that inside you, you become a witness. You become a witness in the sense that all that is disturbing, all that is troubling you, all that is a problem, you just start watching it. You start witnessing it. You start seeing it, and you do not get disturbed. That seeing, that witnessing state has a tremendous power. Whatever you see without thinking, your problems get solved. Any problem you have, once you get this witness state, what we call tatastha, means you are standing on the shores and watching the waves to move. Then you know how to solve the problems. So your witness state has to be developed, and sometimes I have seen people have to go through little difficulties to develop that witness state. This is very important, that once the Kundalini starts supplying you from your Sahasrara downward, moving on your chakras and enriching your different chakras on the Vishuddhi Chakra, when it has to stay, it really tries to little bit take you through turmoils. And you start thinking that, see, now my life was so blissful, I had so many blessings, and now what has happened? But this is the time when you should become tatastha, means you should become a witness. If you become a witness, everything improves. For example, you are
say, a person who is working in some place. As soon as you become a witness, you see, your attention goes inside and you start watching things from inside out. As a result, you see exactly what's wrong where. And as you have got the power of witnessing, with that power you get over the problems that you have. Problems get solved very easily if you know how to witness the whole situation than to get involved into it. And this is the best state which we call as Sakshi Swarupatva, which you achieve when the Kundalini comes up and the connection is established and the divine ray starts following through that and enriches your Vishuddhi chakra. Now the name of Sri Krishna has come from the word Krishi, meaning the plowing of the soil for planting the crops. Now he is the one who has done the plowing for us, in the sense that he has created us in such a manner that when the sprouting has to be done, you are already ready for it. But as it is, we human beings spoil our Vishuddhi chakra by many wrong things, as you have seen that we smoke or we take drugs or we take tobaccos and all that. So our Vishuddhi chakra goes out. On top of that, if you are a person who doesn't talk at all, or who talks too much, or who shouts and screams and who shows temper, raises his voices, also spoils his Vishuddhi chakra. So the first thing is that in your using the Vishuddhi chakra, you have to remember it is to be used for sweetness, for madhurya. If you want to say something to someone, try to say something that is sweet and nice. Practice it. In certain places I have seen that people are used to a kind of a talk. And sometimes they cannot talk in the fashion that is sweet. For them it is adharma as if to talk sweetly to someone. They only believe that you must really talk in a manner that will hurt others. So hurting anybody is not in the dharma of Sri Krishna. He either killed somebody or he was sweet. There's nothing in between. Either you have to be sweet to people or you have to kill someone. Now killing part you leave it. So you have to be only sweet. You all have to be sweet to each other. Especially among Sahajogis, you have to be extremely sweet to each other. And dealing with others also, sweetly you have to tell them. If you find anything wrong with them, they see this is not good. You are now come to Sahajoga, now you must behave like this or behave like that. Now, Sri Krishna's life has another very significant role to play. That is, he came on this earth after Sri Rama's advent, who was also Sri Vishnu. When Sri Rama came, the people were very ignorant. They had no idea about dharma. So as a king, he wanted to teach them dharma. And so he had to become very serious. So his incarnation was something of a very serious father who is very seriously undergoing all kinds of turmoils and things, and to create an image of a benevolent king. As a result, when his incarnation was over, people became very serious-minded. And all the seriousness started in the religion, all the ritualism started, people became extremely rigid. And that rigidity killed all the joy of life. And then all kinds of other things also started with that rigidity, is the beginning of Brahmanism. Brahmanism started in India when people started using Brahmanism as a birthright, while it is not a birthright of anyone to be a Brahmin, but you have to become a Brahmin. After realization, you become a Brahmin.
This fact is established not only in Sri Krishna's time but also in Sri Rama's time, because Sri Rama himself was not a Brahmin. He made a person to write his Ramayana, who was Valmiki, who was a scheduled caste and was a fisherman. Very surprising, he asked this fisherman to write his Ramayana when he was not a Brahmin. And he made him a Brahmin. In the sense, as you have become Brahmins means knowing the Brahma. Those who know the Brahma are the Brahmins, and not those who are born in the Brahmin caste are Brahmins. And that is why people sometimes get very upset that how can these be Brahmins if they are so perverse and they can commit all kinds of sins. So by following any such religion or any such rigid ideas, you cannot improve. If you call yourself a Christian, then one thing has to be seen in a Christian, that you cannot have adulterous eyes. Now I would like to know how many Christians can claim that. If they have no adulterous eyes about, say, women, they'll have adulterous eyes about things. So you cannot say that by becoming Christians, we have become really Christians. In the same way, we can say about Hindus. In the Hindu religion, Krishna has said that the Atma resides in everyone. He never said that the birth determines your jati, your caste. But among Hindus, we believe that everybody has a jati and that everybody is a separate thing. Some people are to be treated as low, some as high. This is just the opposite what Sri Krishna has preached, because he said in everybody there is Atma. And now in Sahaja Yoga we have proved that whatever religion you may follow, whatever things you follow, ideas or philosophy, whatever you may follow, you all can become realized souls. So nobody is higher, nobody is lower. The best thing is to believe that all others are wrong and we are correct. But all of those people who believe like this may have to go to hell directly, because they have not reached the truth. The truth is you have to become a realized soul. And if you are not a realized soul, you are nowhere near God. You have to enter into the kingdom of God. Christ himself has said that you have to enter into the kingdom of God, you have to be born again, and when you will be calling me Christ, Christ, I won't recognize you. Openly has said it, he has warned you. Say about Muhammad Sahib himself has said, when the time of Qiyamah, as resurrection will come, your hands will speak. And he has also said very clearly, till the Qiyamah, you do all these things like, you see, Rosa and all that. But when the Qiyamah comes, when you get your resurrection, then you don't have to do. It's clearly said it. But nobody is trying to find out the Qiyamah. Only they are trying to find faults with this or that and fight with each other. Now this resurrection time he has already mentioned. When your hands will speak, it's in Sahaja Yoga. So after this, you don't have to do anything. Now you have become a peer according to him. Once you have become a wali, you don't have to do all these things. And you become dharmati. It is said also in Indian philosophy by Sri Krishna that you become dharmati, you go beyond religion. Means religion becomes part and parcel of you. You don't have to have outside religions which are of no use. It's clearly said. And Sri Krishna has said it as clearly as anybody could say, very, very clearly, that you have to go beyond your gunas, beyond your dharmas. That means you have to become a person who is religious innately. And not to skip it that far, how can it? And not to become a person who is just outwardly something like Christian, Hindu, Muslim. No, inside you have to become. Now as a result of that, you have seen what Sri Krishna has said, that once you become from inside, then I don't have to tell you, don't drink, don't do this, don't do that, nothing. You just don't do it. You just don't do it. And you understand it so well that this should not be done, that should not be done. To overcome all kind of nonsense of religion, Sri Krishna's advent
was there. It's a very important advent, but I don't know how many people understand that. He came to show that it's all Leela, it's all the play of God. What is there to be serious? What is there to be ritualistic? You cannot bind God in any rituals. That's why he came on this earth, to tell you that you should not try to bind yourself by rituals which are nonsensical. This was his teaching so many years back. He taught this 6,000 years back. But still, if you see, in every religion, there are so many rituals going on. So when the incarnations died, people started rituals, funny stuff. Even when Sri Krishna died, they didn't know what to do now. Because he said, no more rituals. Just play holy, be happy, joyous, dance, and sing. That's what he said. Now what to do? Now if he has said so, so they started a new thing. Let us make it a romantic stuff. Human beings know how to make everything perverse. Nobody can beat them in this. So they made him look like a very romantic personality, romancing with Radha. Ra is energy, Dha is the one who has sustained energy. So show romances with her. Then she was Mahalakshmi herself, to show his relationship with Mahalakshmi as if they were husband and wife. So there were also some poets who started describing them as husband and wife and all kinds of nonsense. In divine relationship, there is nothing like husband and wife. It's the power which is potential and power that is kinetic. There is no such relationship that exists as human beings try to make it. Because human beings have a habit to bring all the divine incarnations to their own levels. As you have seen that if you see, the best are the Greeks who brought all the great incarnations to their own levels. In the same way, they could not do much with Sri Krishna, so they said, all right, make him a romantic personality. That will suit us. So it suited many horrible people. We had one Nawab in Lucknow who had 365 wives. And he used to dress up like Sri Krishna, sometimes like Radha, and dance. And he said, now I have become Sri Krishna. So many, gurus came as Sri Krishna, playing flute, calling everybody else as their gopis and this and that, all nonsense. And we have so many groups now working like that, Brahma, Kumaris and all that. When there is one Krishna, the rest are all gopis and gopas, and they don't marry and all kinds of nonsense. This is absolutely absurd and perverse and brings bad name to Sri Krishna. Sri Krishna was Yogeshwara. He was Yogeshwara. He was so detached that once his wives, who were his powers, and they said that we want to go across and worship a particular saint. They said, all right, why don't you go? He said, no, the river is in spate and we don't know how to cross the river. He said, all right, you go and tell the river that we want to go and see such and such saint, and Sri Krishna has said that you come down. If Sri Krishna is Yogeshwara, and if he has had no wife, then you go down. So they went to the river and said that if Sri Krishna has had no wives and he is a Yogeshwara, then please go down. The river went down. So they were surprised that he is supposed to be our husband and still he is Yogeshwara, he is so detached. They crossed over and they went and worshipped the saint. So the saint said, now you can go back. When they were coming back, they found again the river was in spate. So they went back to the saint and he said, now how do we go back? He said, how did you come? He said, Sri Krishna said that you go and ask the river, if I was a Yogeshwara, then you go down. All right. So you go and ask the river that the saint did not eat anything whatsoever, and he was absolutely detached about it, so the river will go down. So they were surprised because they had fed him, he has ate everything, he has done everything. So they went to the river and said, oh river, the saint never ate anything, he was absolutely detached about food, he did not touch the food, and the river went down. So they were surprised, how is it that the saint ate everything and did not eat anything? Means he was in aswada. He was not involved into the food. He was detached. And they were surprised. That looks like, it looks like a lie from a
see, human point of view. It is not. It is not. That's a fact. He is a Yogeshwara and he is so detached. So people don't understand divinity and they think that how can it be a person who has 16,000 wives and 5 other wives can be a person who is not yet married? Because he was Yogeshwara. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தெய்வீகத்தின் இணைப்பு எவ்வாறு எங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்தமைக்கும் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் எங்களின் அனைத்து வாழ்நிலைகளை எதிர்கொள்வது எவ்வாறு என்பதை எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.